என்ன தங்க புள்ள? என்ன பாடுபடுத்துறாரு சின்ன செல்வா. இப்ப பாப்பீங்களா மாமா? என்ன செல்வா? இப்ப பாருங்க. மாமா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், சொல்லு. பாட்டி நீங்க பாத்தீங்களா? ஆமா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். 1 2 3. நீங்கலாம் கை தட்டல? ஐயோ, ரோகித் கை தட்டிரு. சரிங்கம்மா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கை தட்டணும். சரி சரி சரி. 1 2 3. அட இது செல்வால பண்ணுவா. அவன் தான் கத்து கொடுத்துருக்கணும், வேற யார் கத்து கொடுப்பா? அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்பாக்கு இருக்கிறது புள்ளகிட்ட அப்படியே வந்திருக்கு. நானும் பல நாள் முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன், எனக்கு வரலையே. நான் 2 நாள் தான் கத்துக்கிட்டான் பாரு. டேய் சூப்பரா இருக்குடா. அப்பன கூப்பிடுறான் பாரு. டேய் செல்வா. முத்தே என் முத்தாரமே. போதும் விடுங்க என்னைய. முடியாது. எல்லாரும் சிரிக்க போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. இது செல்வாவான்னு எல்லாரும் கேட்க போறாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு. எங்க விடுங்கங்க. முடியாதுன்னு சொல்லலடி. இரு. என்ன ராஜா? ஏங்க அவன் கூப்பிடுறான், வாங்க. அதுக்கு முன்னாடி போதும் வாங்க. போதாது. நான் போறேன், நீங்க வாங்க. வந்துட்டேன். அடே எப்படிடா கத்துக்கிட்ட? செல்வா, இது உனக்கு மட்டும் தானே வரும். சும்மா தானே 2 நாள் சொல்லி கொடுத்த. அவன் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் பிள்ளை தானே, அப்படிதான் இருப்பான். டேய் ராஜா, பாத்தீங்களா? சூப்பர்டா. சூப்பரா இருக்குடா. ஐயோ, அப்படியே பண்றான். அவன் ஏன் பிள்ளையாச்ச, அப்படித்தான் பண்ணுவான். டேய் சூப்பர். அப்படியே அப்பா கிட்ட பழத்திக்கு போடு. அப்பா கிட்ட இருந்து அப்படியே கத்துக்கான் பாரு. அப்பா வேற மாதிரி சொல்லி கொடுங்கப்பா. நீ அப்பா கிட்ட வாய. என் தங்கம், என் வயிறம். அப்பா அம்மாக்கு. ஐயோ, அம்மாக்கு தானமா? கொன்ன போட்டுறேன், அத்தை இருக்காங்க. லெட்ட மட்டும் இவன் கொடுக்கவே மாட்டான். பிள்ளை ஆசைப்பட்டிருக்கான். இல்லைன்னா உங்களுக்கு ஆசை இல்ல பாருங்க. அத்தை முன்னாடி ஏதாவது பண்ணனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. என் தங்கம். டேய் வெளில பெற்றுமாடா. டேய் வெளில போறியா? இல்லம்மா, இவ்வளவு வந்த நாள்ல இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கல, சும்மா ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரேன். காலையில தானே போறேன், ரோஹித் என்ன கூட கூட்டிட்டு போறேன். சரி சரி, அவக்கு தேவையானதெல்லாம் வாங்கி எடுத்து கொடு. பார்த்து பத்திரமா போகணும். நீ போறனால தான் அழகி அனுப்பி வைக்க பாத்துக்க. என் பொண்டாட்டி மாவா, நான் பாத்துக்கிடுவேன். அவளும் வந்த நாள்ல இருந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கல. சரி சரி போயிட்டு வா. அங்க ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கணும். உன் கண்ணுக்குள்ள அவ மேலதான் இருக்கணும். கேட்டுச்சா? என் கண்ணுக்குள்ள உன் மேலதான் இருக்கணுமா? அம்மா கொஞ்சம் நல்லா சொல்லுங்கம்மா. ஐயோ அத்தை. அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் தானே உன்னை பாக்கணும். செல்வா, உன் கண்ணு முழுக்க அழகி மேலேயும் பிள்ளை மேலேயும் தான் இருக்கணும், புரியுதா? சொல்லிட்டீங்களாம்மா? பாத்துக்கிட்ட. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டணும். நேரே இருட்டதுக்குள்ள வீட்டை பார்க்க வந்துடணும். சரிங்கம்மா, அப்போ இப்ப போனா கரெக்டா இருக்கும். ரோஹித், வண்டி ரெடி பண்றேன், வாங்க. அத்தை கோமதி எங்க? ஏதோ கோர்ஸ் படிக்க போறேன்னு சொன்னா, அதான் அப்ளிகேஷன் வாங்கி நிரப்பிக்கிட்டு இருக்கா. சரிங்க அத்தை. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. சும்மா இருங்க, பிள்ளை இருக்கா. ஓய், நீங்க திருந்த போறதே இல்ல. அப்பா என்ன ராஜா? எப்பப்பா போறா? இந்த கிளம்பிட்டா, போமா வா. அப்படி பாக்காதடி. ஆமா, நீங்க வேற Dress மாத்தலையா? இதா போட்டு போறீங்களா? இது போதும், இப்பதானே மாத்தினேன். நான் வேற Dress மாத்தட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இது சூப்பரா தான் இருக்கு. சரி. சிரிச்ச மயக்கிடுவான். உள்ள வா, கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா போலாம். கொன்னா போட்டுருவேன். ரொம்ப உசாரா இருக்க. வாங்குங்க. இந்த வாய. மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்னேன். இப்படிதான் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். இதுக்காண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. பிடிக்கும் பிடிக்கும். போண்டா போவோம். தங்கங்களா, என் வைரங்களா. அப்பா நான் அம்மாக்கு முட்டை கூப்பேன். சரிடா. அம்மா என்ன தங்கம்? நான் முட்டை கூப்பேன். ராசா. ராஜா, உனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்க 2 பேரும் தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கும் தான். என் பொண்டாட்டி
இப்படியே இருக்கணும் போல இருக்குடி. நீ நான் நம்ம புள்ள இப்படியே இருந்துடணும். சரிங்க. உங்க ரெண்டு பேரையும் இப்படி எனக்குள்ளே அணைச்சு வச்சுக்கணும். உங்க ரெண்டு பேரையும் இப்படி என் கூட வச்சிருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் தங்குங்க, என் வைரங்க. போலாமா? அத்தை என்ன சொல்லிருக்காங்க? என் பாரு ஃபுல்லா என் பொண்டாட்டி பிள்ளை மேல மட்டும் இருக்கணும்னு. அது ஞாபகத்துல இருந்தா சரிதான். போறாம இல்லையே. எனக்கு இது பிடிச்சிருக்குடி. அப்படின்னா என் அழகிக்கு என் மேல பொறாம வருது. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், என் செல்லத்தை மட்டும் தான் பார்ப்பேன். யாரையும் பார்க்க கூடாது. அழகி மாதிரி நீ நிற்கும் போது நான் யாரடி பார்க்க போறேன்? ஆனா இது நல்லா இருக்குடி. நான் இதுக்காக அடிக்கடி வெளியில போகணும். தொலைச்சிருவேன். நான் இல்லாம எங்கேயும் போக கூடாது. நான் உங்களையே கண்காணிச்சிட்டு இருப்பேன். ஐயோ, சீக்கிரம் போலாம். வெளியில ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓ பாரு ஃபுல்லா என் மேல இருக்கும்ல. ஆமாமா. பெண்ணா அப்ப அடிக்கடி வெளியில போயிடணும். வீட்டுல என்ன பார்க்கவே மாட்டேங்கியா? அதை நான் வலுக்கட்டாயமா பிடிச்சு வச்சிருக்கேன். நீயா எங்க பாக்க? ஆனா வெளியில போனா நீ என்னைய பாத்துட்டு இருப்பல்ல. அதுக்கு இனி அடிக்கடி வெளியில போயிட வேண்டியதான். இவன் ஒருத்தன் ஏண்டா? அதெல்லாம் அடிக்கடிலாம் போக கூடாது. அதெல்லாம் அடிக்கடி போடும் இல்ல ராஜா? ஆமாப்பா. அப்பா என்ன ராஜா? அம்மா என்ன வீட்ல விட்டுட்டு போகும்பா. ஒண்ணா அம்மா இல்லாம அப்பா எங்கேயும் வர மாட்டேன். அவன் என் கூடயே இருக்கணுமே. எப்போ உங்க அம்மா என் கூட தாண்டா இருக்கணும். சரி வாங்க, நேரம் ஆகுதுல்ல. இவனே அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்க கொஞ்ச நேரம் போதும் வாங்க. சரி ரோஹித். காரு எப்பவோ ரெடி, நீ தான் வரல. என்னடா? அது ஒண்ணு பார்த்து பயந்து ஓடுதுடா. செல்லம் மோய வர பத்தியா, அதான் பயந்து ஓடுது. அப்படியேப்பா. ஆமாம்மா. சண்டியம் பொண்டாட்டி. உங்களை பார்த்தா மரங்கள்லாம் ஓடுதோ? ஆமா. சிரிக்காம பேசுறீங்க. என்ன பார்த்து நீ என்னெல்லாம் ஓடுது மட்டும் பாரு. வேற யாரும் ஓடண்டா, பொண்ணுங்க மட்டும் ஓடனா போதும். நீ இந்த பொறாமப்படும்போது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி? நான் உனக்கு மட்டும் தானே அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான், வேற யாரும் பார்க்க கூடாது. இதுக்குத்தான் பொண்டாட்டி வேணுங்கடி. எங்களையும் பொத்தி பொத்தி பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம். போங்க. அழகா இருக்குடி. இருக்கு இருக்கு. என்ன ராஜா? போகாதப்பா. வா, அம்மா கிட்ட வரியா? வா. வேண்டாம் வேண்டாம், நான் வச்சுக்கிறேன். இங்க வா, அப்பா கிட்ட வா. இவனுக்கு அழகா ஒரு டிஷர்ட்டை போட்டு விட வேண்டியதுன்னு எப்ப பாரு உங்களை மாதிரியே அவனுக்கு மேக்கப் பண்றீங்க. அவன் அச்சத்துல என்ன மாதிரியே இருக்கானா? எனக்கு இப்பெல்லாம் போடுறது பிடிக்கும், அதான் அவனுக்கு போட்டு அழகு பாக்குறேன். அது எப்படி நான் கேட்ட மாதிரி எனக்கு பெத்து கொடுத்த? என் மேல அவ்வளவு காதலா, அவ்வளவு பாசம் இல்ல? இவனை பெற்றதுக்காக நீ இவ்வளவு பாடுபட்டிருப்பல்ல? அப்பெல்லாம் நான் அவன் கூட இல்லைல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ? நினைச்சு கூட பார்க்க முடியலடி என்னால. அவனுக்கு இப்ப 5 வயசு ஆகுது. இப்பவுமே எனக்கு அவனை சமாளிக்க கஷ்டமா இருக்கு. அவனை வயிற்றுல சுமந்து அவனை பெத்து அப்பப்பா நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. எப்படி உன்னால முடிஞ்சது? நீ ஏன் ஒரு குழந்தை, எப்படி இந்த குழந்தைய பாத்துக்கிட்ட? என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கணுமே, அந்த வைராக்கியம் தான் என் செல்வ பிள்ளைய அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமேங்கிற வைராக்கியம். போதுண்டி, அழுதுருவேன். இதுக்கே நான் அவனுக்கு காலத்துக்கு அடிமையா இருக்கலாம். எனக்கு அடிமையெல்லாம் வேண்டாம், என் மேல உசுரா இருந்தா போதும். அதுல ஒரு நாளும் குறை வைக்க மாட்டேன். உங்களை விட்ட எனக்கு யாரடி இருக்கா? என் உலகம், என் உசுறு எல்லாமே நீங்க மட்டும் தானே. என் வாழ்க்கையே உனக்கும் ராஜாக்காவும் தான். அவனுக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். இப்ப நம்மளா தூங்க வச்சாலும் தூங்க மாட்டான். அவனா வந்து உட்கார்ந்தாலும் தூங்குதான். ஆமா, நேத்து நைட் நான் சீக்கிரம் தூங்கிட்டேன். எப்படி தூங்க வச்சீங்க? அம்மா கிட்டதான் இருந்தான். அம்மா தான் ஃபுல்லா தூங்க வைக்கிறாங்க. ஐயோ, அத்தை பாவம் இல்ல,
நான் வேற அசந்து தூங்கிட்டேன். கோமதி, ரோஹித், அம்மா இவங்க 3 பேர் தான் பாக்குறாங்க. சேச்சே, அவங்க பாவம். இனிமேல் நீங்க கொஞ்சம் கவனிங்க. சரி சரி, நான் பாக்குறேன். ம், சரி. செல்வா, இந்த ஷாப்பிங் மால் போறியா அடுத்த ஷாப்பிங் மால் போறியா? இதுக்கு போயிருமா? இது நல்லா இருக்கும்ல? இது நல்லா இருக்கும் செல்வா. அப்ப இதுல நிப்பாட்டிரு. என்னடா செல்லா? நான் முன்ன வரேன். வா வா, மாமா கிட்ட வா. டேய், மாமா வண்டி ஓட்டணும்டா. பரவாயில்லம்மா, வா ராஜா, வா மாமா கிட்ட வா. போ, மாமா கிட்ட போ. இத சாப்பிடுறியா? வேண்டாம். சரி, உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கிக்கலாம். ம், சரிங்க. செல்வா, இந்த ஷாப்பிங் மால் நல்லா இருக்கும் பாத்துக்க. சரிடா, அப்ப இதுக்கா போயிடலாம். செல்வா, நான் கார்லயே இருக்கேன். ராஜா என்கிட்ட இருக்கட்டும், தூங்குற மாதிரி இருக்குது. நீயும் அழகும் போயிட்டு வாயா. ம், நான் போயிட்டு வரலாம். அவன் இருந்தாலும் தூக்கி தானே சமக்கணும். தூங்க வேற செய்யறான். அண்ணங்கிட்டே இருக்கட்டுமே. சரி சரி ரோஹித், அப்ப நீ தூங்க வச்சிரு. நானும் அழைக்க மட்டும் போயிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. இங்க என்ன இருக்கும்? உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இங்க வாங்கிக்கலாம். நீ என்ன பொருள் வாங்க நினைக்கிறியோ அதை இங்கேயே வாங்கிக்கலாம். எந்த பொருள்னாலுமா? உனக்கு என்ன பொருள் வேணும் மட்டும் சொல்லி இங்க வாங்கிக்கலாம். சேலை கிடைக்குமா? சேலை தானே வேணும். வீட்டுக்கு வர சொன்னா பாட்டில் வந்துட போகுது. வேற ஏதாவது வாங்கிக்க. வேற வேற என்ன கிடைக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? போங்க. சிரிக்காதீங்க. நான் ஒன்னும் வர மாட்டேன். வர மாட்டேன்னா தூக்கிட்டு போயிடுவேன். பரவாயில்லையா? நீங்க பண்ணுவீங்க. நான் வரேன். அங்க அழகா இருக்குமா? அழகா இருக்கட்டும் என் பொண்டாடி, வந்து பாரு. கால் வலிக்குன்னா சொல்லு, ஏன் தூக்கிட்டு போவேன். இவ்வளவு பேர் பாப்பாங்கன்னு நினைக்கவே மாட்டீங்களா? நான் ஏண்டி மத்தவங்கள பார்க்கணும்? என் பொண்டாட்டிக்கு கால் வலிச்சதுன்னா நான் தூக்கிட்டு தான் போவேன். உங்களை கால் வலிச்சா சொல்லிடணும். சரி. ரொம்ப நேரமா இந்த பொம்மையே பத்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு அழகி? ஏங்க, இந்த Dress எல்லாம் எப்படி போடுவாங்க? நான் உனக்கு வாங்கி தரட்டா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏய், உனக்கு சூப்பரா இருக்கும்டி. இத பேக் பண்ண சொல்லட்டா? அழகா இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டா நான் எப்படி நடக்க? சீ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி, உனக்கு இப்ப எது பிடிச்சிருக்கா அதை எடு. சரி, அங்க போலாமா? சரி. அத்தி, எப்படி இருக்குது? ஏங்க, இருமுறீங்களா? இல்லடி, சும்மா லேசதா, ஒண்ணு இல்ல. ஏங்க, ராஜா முடிச்சிருப்பானோ? ராஜா முடிச்சா ரோஹித் போன் அடிப்பா, இல்லனா உள்ள கூட்டு வந்துருவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வா. பேசாம ராஜாவையும் கூட்டு வந்திருக்கலாமோ? இல்லங்க, அவன் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தது இல்ல. அவன் இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படுவான்ல. ஐயோ, அதை யோசிக்காம போயிட்டேனே. அவனும் நானும் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கோம். வெளி உலகமே எங்களுக்கு தெரியாது. நாங்க சின்ன கடைக்கு கூட போனதில்ல. எனக்கே இத பார்த்தா ஆச்சரியமா இருக்குன்னா ராஜா எவ்வளவு சந்தோஷப்படுவான். நானும் கடன் ஒண்ணு சின்ன கடைக்கு தான் கூட்டிட்டு வரீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்படி எல்லாம் கூட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி இரு, நான் போய் ராஜா கூட்டு வரேன். நீ இல்ல இருக்கியா? நானும் வரேன். நம்ம உள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோம். நீ அவ்வளவு தூரம் நடந்துட மாட்டோமா? ரோஹித்தனுக்கு போன் அடிப்போமா? சரி, நான் ரோஹித்தை கொண்டு வர சொல்றேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதான். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல. அது அப்படி இல்ல. சரி வா. என்கிட்ட கோடி கோடியா பணம் கொட்டி இருந்தோம். என் பொண்ணாட்டி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி வா, அங்கெல்லாம் பார்க்கலாமா? சரிங்க. ஐயோ, இவங்க கிட்ட சொல்லாமலாவே இருந்தேன் இல்லையே. ரொம்ப ஃபீல் பண்றாங்களோ? என்னங்க, என்னடி வா. நீங்க ஃபீல் பண்றீங்களங்க? இல்லடி என் பொண்ணாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா, ரோஹித்துக்கு போன் அடிக்கிறேன். பிள்ளைய கூட்டிட்டு வருவான். வா. நீங்க அழுத என்னால தாங்க முடியாது. 5 வருஷம் உங்களை கஷ்டப்பட விட்டுட்டேன். ஐயா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோமே. ஏங்க வருத்தப்படுதீங்க? யாரோ சொன்னதை நம்பணும்னு தவிர உன்னை தேடாம விட்டுட்டேன்னு. மத்தவங்க செஞ்சு சூழ்ச்சிக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அவங்க நம்புற மாதிரி சொன்னா யாருதான் நம்ப மாட்டா? இதே மாதிரி ஒரு உருவத்தை காட்டி இதையும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்பாம இருப்பீங்க? ஆனா யாரையும் சும்மா விட மாட்டேன்டி. இப்ப பிள்ளைங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படி விளையாடுறீங்க, அழும்போது குழந்தை அழுற மாதிரி அழுறீங்க. நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, துணிமணிக்கு கஷ்டப்பட்டு நினைச்சு பார்த்தா தாங்க முடியலடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
இப்பதான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கி கொடுக்குறீங்களே. இங்க பாரு, நீ கட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் சம்பத்தை எல்லாம் உனக்கும் என் பிள்ளைக்கு மட்டும்தான். பிறகு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கண்ணீர் தொடங்க. தொடச்சுடா. வேண்டாம், அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தொடடி, ஆறு பார்த்தா நமக்கு என்ன? அது நம்ம வீட்டுல மட்டும்தான். இங்க பண்ணுனா கண்ண விழும். ம்? ஆமா, அழகு புருஷா. இனிமேல் அழுதீங்கன்னா அப்புறம் தான் இருக்குது. அப்படியா? பாருங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமா? செல்வா, என்னங்க என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, பா. இங்க சில துஷ்ட மிருகங்கள்லாம் நிக்கும், அங்க தள்ளி போயிடலாம். நீ சொன்ன மாதிரி இங்க ஒண்ணு அந்த கண்ணு விழுமோடி. ஆமா, நீங்க எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணா கண்ணுதான் விழும். சீக்கிரம் வாங்க. ஆமாமா, சீக்கிரம் இங்க இருந்து போகணும். செல்வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம், வா. எங்க? என்னம்மா? கால் வலிக்கு. இங்க சில கண்கள் பட்டா நல்லா இருக்காது, அங்க போய் தூக்குறேன், வா. சரி. செல்வா, தொலைச்சவன் தொலைச்சி. என்ன செல்வா சீக்கிரம் வந்துட்ட? சில துஷ்ட மிருகங்கள் ரொம்ப லாந்துச்சுடா. ரைட்டு. ஏங்க நிறைய இடத்த நம்ம பார்க்கவே இல்ல. இது ஏதாவது வாங்கணும்னா வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிடலாம். நீ எல்லாம் வெளியிலே வரக்கூடாது, உன் அழகு முகம் வெளியிலே தெரியக்கூடாது. ஏன்? உன்ன மாதிரி அழகா அந்த மட்டும் போதாது, உன்ன மாதிரி குழந்தை மாதிரி இருக்கணும். என் அழகு தேவதை. நீங்களும் தான். வீட்டுல போய் கொஞ்சணும். சரி. ஏங்க கொஞ்சம் வண்டி நிப்பாட்ட சொல்றீங்களா? ஏமா? நிப்பாட்டிடலாம். இன்னுமா இல்ல சைடா நிப்பாட்டுற? வாமிட்டு இருக்க மாதிரி வருதா? ஆமா. சரி இரு. ஆமா, எதுக்கு உனக்கு வாமிட்டு இருக்க மாதிரி வருது? எனக்கு என்ன தெரியும், கார்லயே போய்கிட்டு இருக்கோம்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கோ என்னமோ. சரி, நீ வா. ஏங்க ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குங்க. அங்க ரூம்ல நின்னும்ல, அது உனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லா ஏசியா, அதாம உனக்கு அப்படி இருக்குதோ என்னமோ. அப்படியா? அண்ணா ராஜா எந்திரிச்சிட்டானா? இல்லம்மா, அவன் இப்போதைக்கு எந்திக்க மாட்டான், அப்படி ஒரு தூக்கம் நடக்கு. ஏன்டி வாமிட்டு மாதிரி இருக்குங்க? எனக்கு பயமா இருக்கு. இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க? ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்கலையா? இல்ல, நேத்துல இருந்தே அப்படிதான் இருக்குது. அடி பாதவதி, இது வீட்டுல சொல்ல வேண்டியதுதானே? வா ரோஹித், ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடு. ஏங்க இதுக்கெல்லாமா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க? இல்லம்மா, போயிட்டு போயிடலாம். ஏதாவது ஓமே இருக்க போதே, நான் ஆஸ்பத்திரி பக்கம் போயிடலாம். உடம்பு பத்திரமா பத்துக்கடி, உனக்கு ஒண்ணும் என்ன தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என்னங்க இருக்க போதே, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஒண்ணு செய்யாதுல்ல. நீ சொன்ன மாதிரி கண்ணு பட்டிருக்கும்னு நினைக்கண்டி. அவ எதுக்கு இங்க வந்தா? கண்ணு பட்டது எனக்கு ஏதாவது ஆயிட்டா? ஐயோ. சரி சரி ரோஹித், சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போடா. ஏங்க ரொம்ப வாமிட் மாதிரி இருக்குங்க. சரி வா, என் தோலை சஞ்சிக்க வா. அப்படியே நல்ல படுத்து தூங்கையா, கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. அப்படியே தூங்கு, நல்லா இருக்கும். உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி அப்படியே தூங்கு. ரோஹித், சொல்லு செல்வா. அவனை நாங்க பார்த்தேன். என்ன செல்வா சொல்ற? ஆமா, அவங்க பார்த்தேன். எனக்கு என்னமோ மனசுக்கு சரியில்லாம இருக்குது. இனிமேல் வெளியில வரண்டாம். அழகிக்கு யார் என்னன்னு எதுவும் தெரிய வேண்டாம். சரி செல்வா. யாருடைய பார்வையும் சரியில்லை, நீ கொஞ்சம் கண்ணு கத்தமா இருன. நீ அவளை உசோடியா விட்டா? அழகி இருந்தா, அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா எனக்கு வந்த கோத்துக்கு. சரி, எனக்காவது போன் பண்ணிருக்கல. அழகி என் பக்கத்துல இருந்தா, அதான் ஒண்ணும் பண்ண முடியல. அழகிக்கு மட்டும் எதுவும் தெரிய வேண்டாம்டா, குழந்தை தாங்கிக்கிட மாட்டா. சரி செல்வா.